ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துவரம்பருப்பு வச்சு ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இந்த சட்னி செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இது கூடவே ஒரு சில் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண தேங்காய், 4-5 வரமிளகா, 3 பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி நான் ரெடியாக வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தேங்காயும் வரமிளகாயும் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் துவரம்பருப்பையும் அது கூட சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாங்க. இது கூடவே நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேன்ல சேர்த்திருக்க பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற துவரம்பருப்பு, தேங்காய் கலவையை அது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம தாராளமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறோம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போறோங்க. நான் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இதுக்கு உப்பு தூக்கலா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே கொதிச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னியை நீங்கள் சூடா இட்லி, தோசை எதுக்கு சாப்பிட்டாலும் இந்த சட்னிக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிருவீங்க. ஸோ மறக்காம வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம அன்புடன் நம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.